ஒரு அரசன் குழப்பத்தில் இருந்தான். ராஜ்யத்தை யாரிடம் கொடுப்பது? வேதாளம் மீண்டும் சிரித்தது. விக்ரமாதித்தன் இன்னும் ஒரு புதிருக்காக தயாரானான். ஒரு தூரமுள்ள ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார். தன் காலத்துக்கு பின் இந்த ராஜ்யத்தை யார் ஆள வேண்டும் என்று அவர் யோசித்தார். அவருக்கு 2 மகன்கள். இருவரும் வீரமிகு அரசர்கள். முதல் மகன் மிகுந்த அறிவாளி. இவரின் யோசனைகள் நாட்டை வளமாக்கும். இரண்டாவது மகன் கருணை உள்ளவன். மக்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்டு நியாயமான முடிவுகளை கொடுப்பான். அரசர் குழம்பினார், நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. இப்போ சொல் மன்னா, அந்த ராஜ்யத்தை யார் ஆழ்வார்? பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலையே வெடிக்கும். நீதியையும் அறிவையும் கைவிடாத மன்னன் விக்ரமாதித்தன் புதிரின் பதிலை உடனே கூறினான். ஒரு நல்ல அரசனுக்கு 2 குணங்களும் முக்கியம். அறிவு அரசை வழிநடத்தும், கருணை மக்களை பாதுகாக்கும். இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சி அடையும். அந்த பதிலை கேட்டதும் வேதாளம் சிரித்துக்கொண்டு மீண்டும் மரத்துக்கு பறந்து சென்றது. மன்னன் மீண்டும் அதை பிடிக்கத் தொடங்கினான். வேதாளம் மீண்டும் சிரித்தது. விக்ரமாதித்தன் இன்னும் ஒரு புதிருக்காக தயாரானான். துணிவும் அறிவும் சேர்ந்தால் எந்த சோதனையும் வெல்ல முடியும். இதுவே விக்ரமாதித்தன் கதையின் உண்மை. எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.